நீயும் உன்னுடைய அண்ணன் பலராமனும் கம்சனை முதலில் சந்திப்பதற்காக பிருந்தாவனத்தில் இருந்து அக்ரூரர் தேரிலே ஏறி புறப்பட்டு மதுராவை சென்று அடைந்தீர்கள். அங்க போறதுக்கு முன்னாடி வஸ்திராலங்காரம், புஷ்பாலங்காரம், சந்தனாலங்காரம் எல்லா அலங்காரமும் பண்ணிக்கணும்னு ஆசை. அதுல சந்தனம் எங்க கிடைக்கும்னு பார்த்த கம்சன் அரண்மனையில் பணியாற்றக்கூடிய திரிவக்ரா என்ற கூனி கம்சனுக்காக பலவித சந்தனம் எல்லாம் அரைத்து எடுத்துக்கொண்டு போனாள். குடுன்னு கேட்டப்போ அவன் என்ன பண்ணிட்டா, இது சந்தனமா, யாருப்பா நீங்கன்னா, நாங்கள்லாம் ஆயர்பாடியில இருந்து வந்திருக்கோம், மாடு மேய்க்கக்கூடியவா, இவர் பேரு பலராமன், என் பேரு கிருஷ்ணன், மாடு மேய்க்கக்கூடிய எங்களுக்கு ஏற்ற சந்தனம் கொடுங்கோ அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டான். சந்தனமா, இருக்கிறதுக்குள்ள சுமார் ரகம் சந்தனம் தங்கிட்ட எது இருக்கோ அந்த சுமார் சந்தனத்தை கொடுத்தாலாம், இந்த அப்பா பூசிக்கோங்கன்னா. அப்போ கிருஷ்ணன் சொன்னானா, அதை பாரு, என்னை பார்க்காமலே நீ பாட்டுக்கு ஏதோ சந்தனம் எல்லாம் கொடுக்க கூடாது, என்னுடைய வடிவத்தை நன்னா பார், இந்த அழகுக்கும் தோற்றத்துக்கும் திருமேனிக்கும் ஏற்ற சந்தனமா குடுன்னு கேட்டதுக்காக எத்தையோ ஒண்ணு கொடுத்துருவியா, நல்ல சந்தனமா கொடுன்னா. அவ பார்த்தா, சரி இவ்வளவு தூரம் பேசுறானே, இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு, முதுகு கூனிதான் இருக்கு, தலைய மட்டும் அப்படி நிமிர்த்தி கிருஷ்ணனுடைய திருமேனிய ஒரு முறை சேவிச்சாலாம். அந்த திருமேனிய சேவிச்சவாறே, ஐயோ இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கான், 11 வயசு குழந்தை, இவ்வளவு அழகு, இவனுக்கு சந்தனமா, அப்பா உனக்கு சந்தனம் சமர்ப்பிக்கணும்னா இந்த திருமேனிக்கு நிகரான சந்தனம் என்கிட்ட கிடையவே கிடையாது, உனக்கு சந்தனம் பூசணும்னா என் ஆத்மாவையே கரைத்து சந்தனமா பூசினாதாண்டா உண்டு. கிருஷ்ணன் சொன்னா, ஆத்மாவை அரைச்சு சந்தனம் பூசலாம் இப்ப நேரம் இல்ல, உங்ககிட்ட இருக்கிறதுக்குள்ள எது சிறந்த ரக சந்தனமோ அதை எனக்கு கொடுன்னு கேட்டான். உடனே அவ யோசிக்கலையா, அதுக்கப்புறம் ஆஹா இது கம்சனுக்காக கொண்டு போற சந்தனமாச்சே, இதை இங்க கொடுத்தா கம்சன் நம்மள என்ன சொல்லுவானோ யோசிக்கல, நாம் கொடுப்பது பகவானுக்கு, புரிஞ்சுனுட்டா உன்னுடைய திருமேனியில மிக உயர்ந்த சந்தனத்தை எடுத்து அவளே பூசி விட்டாள், அவளே உனக்கு அணிவித்தாள். அவளுடைய அந்த அன்பையும் பக்தியையும் கிருஷ்ணா நீ பார்த்தாய். ஆஹா, ஆரம்பத்துல ஏதோ இலக்காரமா பேசினாலும் உண்மையில நம் மீது அன்பு வைத்திருக்கிறாள், ஆசையா சந்தனம் பூசி விடுறா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்ச. என்ன அனுகிரகம்? தன் 2 கைகளாலும் கூனையின் 2 கைகளை கிருஷ்ணன் பிடிச்சிருந்தானா, தன்னுடைய திருவடியால அவள் பாதங்களை அழுத்தினானா. என்னன்னா கற்பனை பண்ணி பாருங்கோ, தன்னுடைய வலது திருவடியால கூனையின் 2 பாதங்களையும் அழுத்திக்கிறான் கிருஷ்ணன், 2 கைகளாலே அவளோட 2 கைகளையும் பிடிச்சுக்கிறான். இப்படி திருவடியால அவன் பாதத்தை அழுத்திண்டே அப்படியே 2 கைகளையும் தூக்கினானா. தூக்க 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 அவளுடைய வளைந்த முதுகு நேராயிண்டே வருது. இது நேராகி கொண்டே வர 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 அந்த வீக்கம் இருக்கே அது உள்ள போயிட்டே இருக்கு.